ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய உயிர்த்தெழுந்த பெருவிழாவினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவருக்கொருவர் நம்ம வாழ்த்து சொல்லும்போது எப்படி இப்போ சொல்ல போகிறோம்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். ஒருத்தர் வாழ்த்துக்களை சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார். எப்படி வாழ்த்துக்கள் சொல்லுவீங்க? எப்படி வாழ்த்துக்கள் சொல்லுவீங்க? யாரா சொல்லுங்க. சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த நாளினுடைய வாழ்த்துக்கள். ஒருத்தர் ஹாப்பி ஈஸ்டர்ன்றாங்க. இது எதுவுமே பிப்ளிக்கல் இல்லை. ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு ஸ்திரீகள்கிட்ட சொன்ன உடனே மொதல் காரியம் என்ன? உங்களுக்கு சமாதானம். உங்களுக்கு சீஷர்களை அனுப்பும் போது மற்றவர்களுக்கு சொன்ன முதல் வார்த்தை, நீங்கள் போய் அங்கே சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு சொன்னார்? உங்களுக்கு சமாதானம். இப்போ இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே உயிர்த்தெழுந்த இருக்கிறார் என்பதை நான் உணர்ந்தேன் என்றால், இப்போ சொல்லுங்க, கை கொடுத்து சொல்லுங்க பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து, உங்களுக்கு சமாதானம்னு சொல்லிட்டு. சிலர் உங்களுக்கு சமாதானம்னு கொஞ்சம் கடினமான முகத்தோடு சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டால் எனக்குள்ளே அவருடைய வல்லமை இருக்கிறது என்பதை உணர்ந்து நாம் சொல்ல போகிறோம், உங்களுக்கு சமாதானம். ஏன்னா இன்றைக்கி பல காரியங்கள் உலகத்தில் பலவிதமாக மனுஷர்களால் உள்ள கொண்டு வரப்பட்டது. ஆனால் வேதம் சொல்லி கொடுக்குற ஒரே காரியம் என்னவென்றால் உங்களுக்கு சமாதானம். இயேசு அந்த இடத்துல வாழ்த்தும் போது, ஸ்திரீகளை பார்த்து சொல்லும்போது, அதே போல் சீஷர்கள் இடத்துல சொல்லி அனுப்பும்போது, நீங்கள் ஒரு ஊருக்கு போங்க, அங்கே போய் முதல்ல என்ன சொல்லணும்? உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். ஸோ உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டுன்றது தான் ஆண்டவருடைய வார்த்தை. அதுக்கு மேலே வர்றதெல்லாம் மனுஷனுடைய வார்த்தைகள். வேணா நாம் வேணால் சொல்லிக்கலாம், உயிர்த்தெழுந்த பெருவிழா வாழ்த்துக்கள் அப்படின்னு நம்ம அதை சொல்லிக்கலாம். ஆனால் மனுஷன் உருவாக்கின வாழ்த்துக்கள். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கிறோம் என்றால், ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த வார்த்தைகளின் மூலமாக நாம் ஒருவர் வாழ்த்த நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஓகே, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை நினைவு கூறுகிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உயிர்த்தெழுதலுடைய ஆராதனை தான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கோம். ஏனென்றால் 7ஆம் நாள் ஓய்வு நாள், வாரத்தின் முதலாம் நாள் சபை கூடி வருகிற நாள். அந்த நாளிலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக லேவியராகமத்தின் புத்தகத்தில் 23ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பித்த வண்ணமாக முதற் பலன் பண்டிகையை கொண்டிருக்கிறோம். முதற் பலன் பண்டிகையை கொண்டாடுகிறோம். அதுதான் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழும்பினவருடைய முதற் பலனானார். இயேசு கிறிஸ்து என்ன ஆனார்? முதற் பலனானார். அப்ப இயேசு கிறிஸ்து முதற் பலனாக இருக்கும்போது, எகிப்திலே தலைச்சன் பிள்ளைகள் சங்கரித்த அந்த காரியத்தை நமக்கு நினைவுறுத்துகிறார். ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஜனங்கள் சங்கரிக்கப்படுவார்கள். அவருடைய முதற் பலன்கள் சங்கரிக்கப்படும் என்பதை நினைவுறுத்துகிறார். காரணம், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனாலே. இப்பொழுதும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பாவத்தினாலும் அக்கிரமங்களினாலும் நம்முடைய மீறுதல்களினாலும் நாம் எப்போதுமே மடிந்து போனவர்களாய் காணப்படுகிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நாம் வாசிக்கிற வண்ணமாக, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை என்ன சொல்லியிருக்கார்? உயிர்ப்பித்தார். இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற அந்த செய்தியை நாம் உணர வேண்டும். இயேசு கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ ஒருவர் இந்த உலகத்தில் பிறக்கிறார் என்பதை யாராவது முன்னாடி சொல்ல முடியுமா? இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு முன்னறிவிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு முன்னறிவிக்கப்பட்டது. ஒரு சில தேவ மனிதர்களுடைய பிறப்பு வேதத்தில் முன்னறிவிக்கப்பட்டது. யோவான் ஸ்நானகனை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி ஆண்டவர் யாரை கொண்டு என்ன செய்ய போகிறார்? மரியாளை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு ஆதியாகமத்தின் புத்தகத்தில். இப்படி ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் எல்லாமே யாரை குறித்தெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவை யாவுமே
கிறிஸ்துவை நோக்கி உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களாக இருக்கிறது. மத்தேயு 1:21 நாம் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு இந்த உலகத்திலே காணப்பட்டது. மாம்சத்திலே அவர் கடந்து வந்தார். இப்போ இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு நாம் பார்க்கும் பொழுது அவருடைய பாடு மரணத்தை நாம் தியானிக்க வேண்டும். அதை தான் நம்ம கடந்த நாட்களிலே தியானித்து வந்தோம். நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 நாம் வாசிக்கிறோம் 20 லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 20 நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்கு உட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் இந்த உலகத்தில் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களால் ஏற்படுத்தப்பட்டது. இது பிதாவினாலே முன்னறிவிக்கப்பட்ட ஒன்று. பிதாவின் சித்தத்தின்படியாக இவர்கள் இந்த கிறிஸ்துவை சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்க சித்தமானார்கள். எஸ்ஐயா தீர்க்கதரிசன புத்தகம் 53 இதை நாம் தெளிவாக வாசிக்கிறோம். 10 கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். இப்ப நல்லா கவனிங்க, ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னமே பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னார். கர்த்தர் அவரை நொறுக்க சித்தமானார். உயிர்த்தெழுத நாளில் மரணத்தை பற்றி பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அவருடைய மரணத்தை நினைவு கூறலன்னா நம்ம உயிர்த்தெழுதலை நினைவு கூறவே முடியாது. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் மிக தெளிவான ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். இந்த இடத்துல ஏசாயா 53 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். அந்த சந்ததியை குறித்து கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3:16 ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக வெளிப்படுத்துகிறார். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த சந்ததி யார்? கிறிஸ்துவே. இப்ப ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன அந்த காரியங்கள் 53 சொல்லப்பட்ட காரியங்கள் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? கிறிஸ்துவை குறித்தே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்தே சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவே அந்த சந்ததி நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். எப்படி? யார் மூலமாய்? இயேசுவின் மூலமாய் கர்த்தருக்கு சித்தமான காரியங்கள் வாய்க்க செய்யப்படும் என்று சொல்லி மிக தெளிவாக அந்த இடத்துல பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு பாவிகளை ரட்சிக்க மத்தேயு 1 வாசித்தோம். அடுத்தது வாசிக்கும் போது ஏசாயா 53 நாம் வாசித்தோம், அவர் பிதாவின் சித்தத்தின்படியாக அவரை நொறுக்க சித்தமானா என்று சொல்லி பார்த்தோம். இப்ப அவர் மூலமாக உண்டாகிற சந்ததி, இயேசு கிறிஸ்து மூலமாக உண்டாகிற சந்ததி எது? ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இப்ப நாம் யாருடைய வழியில விசுவாசத்தை கொண்டவர்களா இருக்கிறோம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல கலாத்திய திருச்சபைக்கு எழுதுகிறார். ஆபிரகாமின் வழியாக நாம் பெற்ற அந்த விசுவாசம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நம்மை வழி நடத்துகிறதா இருக்கிறது. இப்ப ஆபிரகாம் விசுவாசத்தை பெற்றார். இந்த விசுவாசம் எப்படிப்பட்டதாய் காணப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது அது
கிருபையினாலே உண்டாக்கப்பட்ட விசுவாசமாய் இருக்கிறது. அது கிரியினாலே உண்டானது அல்ல. கிரியைகளின் மூலமாக ஒருவனும் ரட்சிக்கப்பட முடியாது என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. எபேசியர் 2:8 நாம் வாசிக்கும் போது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. தேவனுடைய ஈவு. அப்ப கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்படும்படியாக விசுவாசத்தை ஆபிரகாம் வழியாக சந்ததி சந்ததியாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். ஆபிரகாம் விசுவாசித்தார். யாரை விசுவாசித்தான்? இயேசு கிறிஸ்துவையே விசுவாசித்தான். ஏனென்றால் யோவான் சுவிசேஷத்துல மிக தெளிவாக வாசிக்கிறோம், ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான். ஆவல், மிகுந்த ஆவல். ஆபிரகாம் என்னுடைய நாளை, இயேசு கிறிஸ்துவின் நாளை காண ஆசையா இருந்தான். அந்த நாளை கண்டு களி கூர்ந்தான். வசனம் மிக தெளிவாக இருக்கிறது. அப்ப ஆபிரகாம் விசுவாசித்தது யாரை? இயேசு கிறிஸ்துவையே விசுவாசித்தான் என்பதை ஆணித்தரமாக வேதம் நமக்கு போதிக்கிறது. பிரியமானவர்களே, ஆபிரகாமின் மூலமாக விசுவாசத்தை பெற்றிருக்கிற நாம் யாருடைய விசுவாசிகளா இன்று இருக்கிறோம்? யாருடைய விசுவாசிகளா இன்று இருக்கிறோம்? இந்த கேள்வி கேட்ட உடனே கொஞ்சம் ஒரு பயம் வரும். என்ன பாஸ்டர் நாமெல்லாம் இயேசுவை விசுவாசி, இயேசுவின் உயிர்த்தெழுதலை கொண்டாட இங்க வந்திருக்கிறோம், நாம இங்க இப்படி வந்திருக்கிற நேரத்துல யாரை விசுவாசிக்கிறோம்னு சொல்லிட்டு இப்படி ஒரு கேள்வி கேட்கிறாரே அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லும்போது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 14வது வசனத்துல, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்கு வெளியே வாசம் பண்ணாரா? நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்ப அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது நம்ம யாரை விசுவாசிக்கிறோம்? அந்த வார்த்தைக்கு நாம கீழ்ப்படியாம இருக்கும்போது யாரை விசுவாசிக்கிறோம்? ஒரு பெரிய கேள்வி உண்டாகும். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் மனிதர்களை நாம் நோக்கி பார்க்கிறவர்களா இருக்கிறோம், இந்த உலகத்தை நோக்கி பார்க்கிறவர்களா இருக்கிறோம், உலகத்தின் காரியங்களை நோக்கி பார்க்கிறவர்களா இருக்கிறோம், பாரம்பரியங்களை நோக்கி பார்க்கிறவர்களா இருக்கிறோம், உலகத்தின் சடங்காச்சாரங்களை நோக்கி பார்க்கிறவர்களா இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களா நாம் காணப்படுகிறோமா? பிரியமானவர்களே, வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினா. இப்ப நமக்குள்ள வாசம் பண்ணாதான் நாம உயிர்த்தெழுதலின் சாட்சிகளாய் கடந்து செல்ல முடியும். இப்ப உயிர்த்தெழுதலுக்குள்ளாக மத்தேயு 28 கடந்து வருவோம். இப்ப நம்முடைய குழந்தை சிறில் முன்னதாக ஆண்டுடைய வார்த்தை இப்போ நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வோம். மத்தேயு 28 ஆண்டுடைய வார்த்தையானது சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, விட்டுருங்க, அப்புறம் பாட்டுருங்க, விட்டுருங்க, அழுது. ரைட், ஓகே. மத்தேயு 28 6வது வசனத்தை வாசிப்போம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். பாருங்க, ஒரு காரியமானது இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஒரு அற்புதமான ஒரு காட்சி இந்த இடத்துல நாம பார்க்கிறோம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனாள் மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார். ஸ்திரீகள் கல்லறையை பார்க்க வருகிறார்கள். இன்னைக்கும் நிறைய பேர் இதனாலதான் 3ஆம் நாள்ல போயிட்டு கல்லறைக்கு போற காரியத்தை நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க. சிலர் அடுத்த நாளே போறவங்க இருக்கிறாங்க, சிலர் 3ஆம் நாள்ல போறவங்க இருக்கிறாங்க, சிலர் சில நாட்கள் தள்ளி போறவங்க இருக்கிறாங்க. ஒருவேளை நாம் அங்க காண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான சூழ்நிலைகள் உண்டாகி கொண்டு இருக்கிறது. இப்ப இந்த ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள்ல நடந்த காரியம் என்ன? இப்ப எந்த காரியத்தை இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு வெளிப்படுத்துகிறார்? லேவியராமத்தின் புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். லேவியராமத்தின் புத்தகத்தை 23ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்வோம். அங்கே மிக தெளிவான ஒரு காரியமானது இங்கே சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து பஸ்கா பலியாக அடிக்கப்படுவதனுடைய அடையாளம்
அந்த பண்டிகை காரியங்களை குறித்து 7 பண்டிகைகளை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 23ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். 5-6 வசனங்கள். முதலாம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமாகிற வேளையில கர்த்தரின் பஸ்கா பண்டிகையும், அந்த மாதம் 15ஆம் தேதியிலே கர்த்தருக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகையும் இருக்கும். 7 நாள் இந்த புளிப்பில்லா அப்பங்களை புசிக்க வேண்டும். பாருங்க, இந்த பண்டிகை பஸ்கா பண்டிகை ஆரம்பிக்கும் போது 14ஆம் தேதி மாலை என்று சொல்லப்படும். முதலாம் மாதம் 14ஆம் தேதி மாலை. இப்ப முதலாம் மாதத்துல இங்க எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கிடைக்கப்பெறுகிறது என்பதை நாம் முதலாவது அறிந்திருக்க வேண்டும். இஸ்ரவேல் தேசத்துல இந்த முதலாம் மாதம் தான் அறுவடை பண்டிகையானது கொண்டாடப்படுகிறது. இன்னைக்கு நம்ம ஊர்ல மாத்தி அறுவடை பண்டிகை கொண்டாடுறாங்க. சிலர் அறுவடை பண்டிகைன்னு சொல்லிட்டு அக்டோபர் நவம்பர் மாசத்துல கலெக்ஷனுக்காக வச்சிட்டு இருக்கிறாங்க சில இடங்கள்ல. அதை பத்திலாம் நான் பேச வரல. ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை இந்த இடத்துல சொல்றேன். அங்கு முதலாம் மாதம் எப்பொழுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, இந்த வருகிற இப்ப இன்றைக்கு கிடையாது, இந்த மாதத்துல இல்ல, ஆக்சுவலா வர்ற மாதம் அடுத்த மாதம். ஏன்னா லீப் ஆண்டுகள் மாறி மாறி வரும்போது அந்த வாரங்கள் மாறி போகிறது. நம்ம பின்பற்றுகிற கேலண்டர் வரிசை ஆங்கிலேயர் முறைப்படி கிரகோரியன் கேலண்டர் என்று சொல்லுவார்கள். இந்த கேலண்டர் வரிசையில நாம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பண்டிகைகள் யாவும் அந்த முறைமைப்படி வைத்து கொண்டிருக்கிறோம். இப்போ அப்படிதான் இந்த நாள்ல நம்ம வந்திருக்கிறோம். இப்ப இந்த நாள் இப்ப என்ன மாதம் அப்படின்னா, அவர்கள் கோதுமை அறுப்பை முதலாவது அறுக்க துவங்குகிற மாதமாய் காணப்படுகிறது. என்ன அறுப்பு? கோதுமை அறுப்பு. இப்ப கோதுமை அறுக்கப்பட்டு, இப்ப நீங்க பழைய ஏற்பாட்டுல நீங்க வாசிக்கும் போது போவாஸ்னுடைய களத்துல யார் போய் சிந்தனதை பொறுக்கி கொண்டார்? ரூத். ரூத் எந்த தேசத்தை சார்ந்தவள்? மோவாபிய ஸ்திரீயாய் காணப்பட்டார். மோவாபிய ஸ்திரீயாகிய ரூத் போவாசனுடைய களத்துல அவள் கோதுமை அறுப்பின் காலத்துல அவள் அங்கே தங்கி கோதுமை சிந்தப்பட்ட கோதுமையை பொறுக்கி கொண்டிருந்தாள். இது வேறொன்றும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஒரு ஸ்திரீயானவள் சமாரிய ஸ்திரீயானவள் கடந்து பிள்ளைகளுடைய அப்பத்தை நாய்களுக்கு போடுவது தகுந்ததா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிற இடம் இந்த காரியம்தான். இப்ப எந்த இடத்துல போவாஸ் ஒரு யூதனாய் காணப்பட்டால், ஆனால் ரூத் ஒரு மோவாபிய ஸ்திரீ, புறஜாதியான ஸ்திரீயாய் காணப்பட்டாள். ஆனால் அந்த இடத்துல போவாஸ் ரூத்தை அனுமதிக்கிறாள். காரணம், ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அப்படியாக அறுக்கப்பட்ட களத்துல தான் ஆண்டவர் பிறப்பின் போது தூதர்கள் கடந்து மேய்ப்பர்களுக்கு கிறிஸ்துவின் செய்தியை அறிவித்தார்கள். அது இஸ்ரேல் தேசத்துல இன்றைக்கும் காணப்படுகிறது. இப்ப இந்த காலகட்டத்துல பஸ்கா பண்டிகை முடிகிறது. பஸ்கா அறுப்பானது முடிவு. பஸ்கா அறுக்கப்படுகிற நாளிலே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொடுத்தார். அதனை தொடர்ந்து புளிப்பில்லா அப்ப பண்டிகை கொண்டாடப்படுகிறது. அதனுடைய அடையாளம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்துனுடைய அடக்கம். அதனை தொடர்ந்து நாம் வாசிக்கும் போது நீங்க பாருங்க, 10வது வசனத்திலிருந்து, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாமை அறுக்கும் போது உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய ஒரு கதிர்க்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவீர்கள். உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியன் அந்த கதிர்க்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்ட வேண்டும். இப்ப நல்லா கவனிங்க. ஓய்வு நாளுக்கு மறுநாளிலே ஸ்திரீகள் எந்த நாளுக்கு அப்புறம் கலரை தேடி வந்தார்கள்? ஓய்வு நாளுக்கு மறுநாள் காலில் விடிந்து வருகையில. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்துல வேத பாடம் வாசிக்கும் போது நாம் பார்த்தோம். ஓய்வு நாள் கழிந்து அடுத்த நாளிலே அவர்கள் கல்லறைக்கு வருகிறார்கள். இங்க பாருங்க, ஓய்வு நாள் முடித்த அடுத்த நாள்ல அசைவாட்டும் வழியாக கர்த்தருக்கென்று முதற் பலன்களை கொண்டு வந்து அங்க என்ன செய்யப்பட வேண்டும்? தேவனுக்காக ஆராதனை செய்ய ஆண்டவர் அழைக்கிறார். இதுதான் முதற் பலன் பண்டிகையின் நாள். இப்ப இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழும்பின முதற் பலனாக உயிர்த்தெழுந்ததை
நினைவு கூறத்தக்கதாக இந்த பண்டிகையானது இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த பண்டிகை நித்திய நியமமாக நீங்க கடைபிடிக்க கடவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லும்போது வெறும் அறுப்பை மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நீங்கள் கொண்டாடுங்கள் என்று சொல்லி மிக தெளிவாக ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு கொடுக்கிறார் பிரியமானவர்களே. அப்ப இயேசு கிறிஸ்து முதற் பலனாக இந்த உலகத்திலே அவர் உயிர்த்தெழுந்தார் என்கிற காரியத்தை நாம் லேவியராமத்திலே நாம் பார்க்கும் போதே தெரிகிறது. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அங்கே கல்லறையில யார் இல்லை? இயேசு இல்லை. ஏனென்றால் அவர் சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டது. அந்த சரீரமானது மறுரூபமாக்கப்பட்ட நிலையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இப்ப எத்தனை பேர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை நாம் விசுவாசிக்கிறோம்? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை விசுவாசிக்கிறோம் என்றால் இயேசு கிறிஸ்து முதற் பலனாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறோமா? அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரி திருச்சபையாருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம், திருப்பிக் கொள்வோம். அங்கே 29வது வசனத்தை வாசிப்போம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறார். யாரையெல்லாம் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறாரோ, யாரையெல்லாம் ஆண்டவர் முன் குறித்திருக்கிறாரோ அவர்களை குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு ஏற்ப முதற் பலன்களாக மாற்றி இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோமா? முதற் பலன்களாய் மாற்றி இருக்கிறார். இப்ப நாம் இங்க வந்திருக்கிறோம் என்றால் ஆண்டவரால் பாதுகாக்கப்பட்டு ஆண்டவரால் பராமரிக்கப்படுகிற முதற் பலன்களாய் இங்க வந்திருக்கிறோம் என்கிற சாட்சி எத்தனை பேர் இடத்துல காணப்படுகிறது? ஏன்னா நிறைய நேரத்துல நாம ஆண்டவரை ஆராதிக்க வருகிறோம், ஆண்டவரை நாம மகிமைப்படுத்த வருகிறோம், ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்ல வருகிறோம் சொல்லிட்டு வரோம். ஆனா நம்மை ஆண்டவருக்கு உகந்த சுகந்த வாசனையுள்ள பலியாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும்படி முதற் பலன்களாய் நாம் கடந்து வருகிறோமா? ஏனென்றால் முதற் பலன்களாய் நாம் கடந்து வரவில்லை என்றால் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாட்சிகளாய் நாம் இருக்க முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரி திருச்சபையாருக்கு எழுதின நிருபத்துல அதைத்தான் தெளிவாக ஆண்டவர் நமக்கு விளக்குகிறார். அப்ப நான் முதற் பலனாய் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற அந்த ஒரு நிலை எனக்குள்ளே காணப்பட வேண்டும். அந்த ஒரு நிலை எனக்குள்ளே காணப்பட்டால் மாத்திரமே நான் கிறிஸ்துவுக்குள்ளாக முதற் பலனாய் எழும்பி நிற்க முடியும். அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு நான் ஒப்பாய் இருக்க தகுதியுடையவனாய் காணப்படுகிறேன். பிரியமானவர்களே, இப்ப ஆண்டவர் இதை தான் இந்த நாளில் செய்து கொண்டிருக்கிறார். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை உயிர்ப்பிக்க ஆண்டவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி அவர் 3ஆம் நாளிலே அவர் உயிர்த்தெழுந்தவராய் காணப்படுகிறார். நாம் முதற் பலன்களாய் மாற்றப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது எதற்காக? நாம் முதற் பலன்களாய் மாற்றப்படுவதற்கு. ஏனென்றால் கிறிஸ்துவின் சாயல் நமக்குள்ளே காணப்பட வேண்டும் என்றால் அவரோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு எழும்பினவர்களாய் காணப்பட வேண்டும். அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரி திருச்சபையாருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்துல மிக தெளிவாக சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தின் சாயல்ல ஒப்பு கொடுக்கப்படுகிற ஞானஸ்நானத்தின் அடையாளம் நான் மரணத்தின் சாயல்ல ஒப்பு கொடுக்கப்பட்டால் உயிர்த்தெழுதலின் சாயல்ல நான் காணப்படுகிறேன். எனக்குள்ளே மரணம் இல்லை என்றால் நான் உயிர்த்தெழ முடியாது. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானாய் காணப்படுகிறான். காரணம், 2ஆம் மரணத்திற்கு அவன் மீது அதிகாரம் இல்லை. வெளிப்படுத்தல் 20 நாம் வாசிக்கிறோம். 2ஆம் மரணத்திற்கு அவன் மீது அதிகாரம் இல்லை. யார் ஒருவன் முதலாம் உயிர்த்தெழுதல்ல
கிறிஸ்துவோடு கூட முதற் பலனாக எழுந்திருக்கிறானோ அவன் மீது இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. பிரியமானவர்களே, இப்ப இந்த காரியம் நடந்துடுது. இந்த காரியம் நடந்துட்டு இருக்கும், இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் நடந்துட்டு இருக்கும்போது இந்த ஸ்திரீகள் ஓடி போய் மற்றவர்களுக்கு சொல்றாங்க. ஆனா அதுக்கு முன்பதாகவே, ஸ்திரீகள் சொல்றதுக்கு முன்பதாகவே ஒரு காரியம் நடக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். அங்கே 11வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் போகையில் காவல் சேவகரில் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். காவல் சேவகர், இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணப்பட்ட அந்த கல்லறையை காத்து கொண்டிருந்த காவல் சேவகர்கள் போய் ஆசாரியர்களிடத்துல சொல்லுகிறார்கள். ஏன்னா ஆசாரியர்களால் நியமிக்கப்பட்டவர்கள் அந்த சேவகர்கள். அவர்கள் போய் ஆசாரியரிடத்துல சொல்லுகிறார்கள், இதோ அவர் உயிர்த்து விட்டார், அவர் அங்க இல்லை, அவருடைய சரீரம் அங்க இல்லை. இப்ப நாங்க பார்த்தோம் கல்லறை தானாகவே திறந்து விட்டது, கல்லறை தானாகவே திறந்திருக்கிறது, அவருடைய சரீரம் அங்க இல்லை. இதை கேட்ட ஆசாரியர்களுக்கு என்ன ஒரு பெரிய ஒரு சோதனை, பெரிய வேதனை, மனக்கலக்கம். அடுத்த வசனத்தை வாசிங்க. இவர்கள் மூப்பரோட கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவருடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லுங்கள். இப்ப பாருங்க, தவறான ஒரு செய்தியை சொல்ல முதல்ல வந்து என்ன பண்றாங்க, ஆலோசனை பண்ண கூடுறாங்க. என்ன பண்றாங்க, ஆலோசனை செய்ய கூடுகிறார்கள். என்ன ஆலோசனை செய்ய கூடுறாங்க? இயேசு கிறிஸ்து உயிர்த்தார் என்பதை சொல்லக்கூடாது, இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலை மற்றவங்களுக்கு சொல்லக்கூடாது. அதுக்கு நீங்க தான் எல்லா காரியங்களையும் பொறுப்பெடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அவரை திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிருங்க. தவறான செய்தி, துர்ச்செய்தியானது பரப்பப்படுகிறது. இப்ப இந்த துர்ச்செய்தியானது இன்றைக்கு வரைக்கும் காலங்காலமா எல்லா இடத்துலையும் காணப்படும். ஏன்னா நல்ல காரியங்களை பேசுவதற்கும் நல்ல காரியங்களை செய்வதற்கும் நாம கூட சொன்னா 1-2 பேர் கூடி வர்றாங்க. ஆனா தவறான காரியத்தை பேசுவதற்கும் தவறான காரியத்தை ஆலோசனை பண்ணுவதற்கும் ஒன்றுமில்லாத காரியத்தை ஆலோசனை பண்ணுவதற்கும் எத்தனை பேர் கூடி வர்றாங்க? காரணம் என்ன? இன்றைக்கும் அந்த சூழ்நிலை காணப்படும். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மிடத்துல மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கிறார், மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். நான் எப்படிப்பட்ட மறுரூபமாக்கப்பட்ட நிலையில கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக நான் மாற்றப்பட்டு இருக்கிறேன். எனக்குள்ள இருக்கிற பெருமைகள், எனக்குள்ள இருக்கிற தவறான காரியங்கள், எனக்குள்ள காணப்படுகிற கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள், மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுதலின் சாட்சியாய் நான் காணப்படுகிறேன்னா, அல்லது கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்ய நாம் எத்தனம் பண்ணுகிறோம்னா? இந்த இடத்துல ஆலோசனை செய்கிறார்கள். சேவகர்கள் நடந்த காரியத்தை வந்து சொல்லுகிறார்கள், அங்கே தவறான ஆலோசனை செய்ய கூட்டம் கூடுகிறார்கள். என்ன பண்றாங்க? நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லுங்கள் என்கிற தவறான செய்தி பரப்பப்படுகிறது. இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை எத்தனை இடங்களில் தவறாக எடுத்து செல்லப்படுகிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் அதுக்கு ஏதாவது காரணமா இருக்கிறோமா? ஏதாவது ஒரு இடத்துல காரணமா இருந்தாலும் கர்த்தர் மிகப்பெரிய தண்டனை கொடுப்பார். ஆண்டவர் எச்சரிப்பை கொடுக்கிறார். எந்த விதத்திலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் தவறாக எதிராக நிற்க கூடாது என்று சொல்லி வேதம் போதிக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு கர்த்தருடைய செயல்களுக்கு எதிராக நாம் நிற்கிறோம் என்றால் கர்த்தரை, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரை நாம் எதிர்த்து நிற்கிறோம். கர்த்தருடைய மரணத்தை நாம் எதிர்க்கிறோம். கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை எதிர்க்கிறோம். அப்ப நான் உயிர்த்தெழுதலின் சாட்சியாய் காணப்படுகிறேன் என்றால் தவறான காரியங்களுக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்க கூடாது. வேதத்துல சொல்லப்பட்ட காரியங்களை தவிர நான் வேறு காரியங்களுக்கு என்னை ஒப்பு கொடுக்க கூடாது என்பதை நான் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப என்ன நடக்கிறது? இதை பகிரங்கமாக சீஷர்கள் அறிவிக்கிறார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 32வது வசனம்.
இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். நல்லா கவனிங்க. உலகத்தின் எல்லா பகுதியில் இருக்கிற தேவ பக்தியுள்ள யூதர்கள் எருசலேமிலே பஸ்கா பண்டிகை கொண்டாடவும், முதற்பலன் பண்டிகை கொண்டாடவும், புளிப்பில்லா அப்ப பண்டிகை கொண்டாடவும் கடந்து வந்திருக்கிறார்கள். இவர்கள் அந்த பெந்தகோஸ்தே என்னும் நாள் என்று சொல்லப்படுகிற வாரங்களின் பண்டிகை கொண்டாடுவதற்காக எருசலேமிலே இப்பொழுது கூடியிருக்கிறார்கள். அவர்கள் மத்தியிலே பேதுரு தேவ ஆவியினாலே ஏவப்பட்டு எழும்பி பேசுகிறார். என்ன பேசுகிறார்? அப்படிப்பட்ட கிறிஸ்துவை நீங்கள் சிலுவையில் அறைந்து கொன்றீர்கள், இதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அது மட்டுமல்ல, அவரை கிறிஸ்து உயிரோடு கூட எழுப்பினார் என்பதற்கு இப்பொழுது நாங்கள் சாட்சிகளாய் நிற்கிறோம் என்று சொல்லுகிறார். நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை அந்த நாட்களிலேயே கேட்ட ஜனங்கள், அப்போஸ்தலருடைய சாட்சியை கேட்ட ஜனங்கள் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி, இப்ப வாசிப்போம் 37, 38 வசனங்கள். இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்கள். அப்பொழுது பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். ஏனென்றால் வாக்குத்தத்தமானது உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாய் கர்த்தர் வரவழைக்க தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இந்த காரியங்களை செய்வித்தான். அப்ப இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் மாற வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் செய்தி, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் செய்தி கேட்கிற நாம் அனைவரும் உயிர்த்தெழுதலை நமக்குள்ளே கொண்டிருக்க மனம் திரும்புதல் அவசியமான ஒன்றாயிருக்கிறது. மனம் திரும்புதல் என்ன காரியம் அவசியமான ஒன்றாயிருக்கிறது? மனம் திரும்புதல். எனக்குள்ளே மனம் திரும்புதல் வர வேண்டும். மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று நான் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் ஞானஸ்தானம் பெறுகிற ஒரு நிலைக்குள்ளே கடந்து வந்தபடினால அவர்கள் ஞானஸ்தானம் எடுத்தார். ஆனால் நாம இங்க முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். அந்த பாவ மன்னிப்பின் அடையாளமாக்கிய கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணுதலுக்கும் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலுக்கும் நாம ஒப்பு கொடுத்திருக்கிறோம். இப்ப அப்படிப்பட்ட சாட்சிகளா இங்க கடந்து வந்திருக்கிறோம் என்றால் எனக்குள்ளே மனம் திரும்பின ஒரு வாழ்க்கை அவசியமான ஒன்றாயிருக்கிறது. மனம் திரும்பின வாழ்க்கை எனக்குள்ளே காணப்படவில்லை என்றால் நான் மறுரூபம் ஆக்கப்பட முடியாது. நான் மறுரூபம் ஆக்கப்படவில்லை என்றால் நான் கிறிஸ்துவின் சாயலை அடைய முடியாது. நாம இங்க வர்றதே அதுக்கு தாங்க. நம்ம இங்க வர்றதே எதுக்குன்னா துவைச்சி வெளுத்து கிறிஸ்துவின் சாயலாய் வெளியே போவோம், அவ்வளவுதான். எதுக்கு நாம சபை கூடி வர்றோம்? சபை கூடி வர்றதனுடைய நோக்கம் என்ன? எனக்குள்ளே காணப்படுகிற கரைகள் நீக்கப்பட வேண்டும். எனக்குள்ளே காணப்படுகிற தேவனுக்கு விரோதமான காரியங்கள் நீக்கப்பட வேண்டும். நான் கிறிஸ்துவின் சாயலாய் மாற்றப்பட வேண்டும். என்ன சொல்றாரு? எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். நான் கிறிஸ்துவினால் நீதிமானாக நான் எண்ணப்பட்டு இருக்கிறேன், கருதப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லி நாம் நினைப்போம் என்றால் கிறிஸ்துனுடைய சாயல் எனக்குள்ளே காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்துல தெளிவாக சொல்லுகிறார். அப்ப மனம் திரும்பின ஒரு வாழ்க்கை என்னிடத்துல காணப்பட வேண்டும். கிறிஸ்துவோடு கூட நான் உயிர்ப்பிக்கப்பட்டவனாய் கிறிஸ்துவின் சாயலை உடையவனாய் நான் இருக்கும்போதுதான் நான் கிறிஸ்துவோடு கூட முதற் பலனாய் மாற்றப்பட வேண்டும். இப்ப மத்தேயு 28 8வது வசனத்தை வாசிப்போம். பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். இப்ப இந்த செய்தியானது எடுத்து செல்லப்பட வேண்டும். இந்த செய்தியானது மற்றவர்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டும்.
இங்க காவல் காத்து கொண்டிருந்த சேவகர்கள் போய் ஆசாரியர் இடத்துல சொல்லிவிட்டார்கள். அவர்களால் நியமிக்கப்பட்டவர்கள். இப்ப இந்த ஸ்திரீகள் முதலாவது இயேசுவோடு இருந்த சீஷர்களுக்கு அறிவிக்க செல்லுகிறார்கள். சீஷர்கள் மூலமாக எருசலேம் நகரத்தார் யாவருக்கும் அறிவிக்கப்படுகிறது. எருசலேம் நகரத்தார் மூலமாக யூதேயா தேசம் முழுவதும் எடுத்து செல்லப்படுகிறது. அங்கிருந்த சீஷர்கள் ஆங்காங்கே பரம்பி திரும்பி தேசம், கானான் தேசம் முழுவதுமாக எல்லா இடங்களுக்கும் எடுத்து செல்லப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து தோமா வழியாக இங்க இந்திய தேசத்திற்கு ஆண்டவருடைய செய்தியானது எடுத்து வரப்பட்டது. இப்ப 2000 வருஷம் முடிஞ்சு போச்சு. இயேசு கிறிஸ்து வந்து தம்முடைய செய்தியை, உயிர்த்தெழுதலின் நிகழ்வை காட்டி சீஷர்கள் கொண்டு வந்து இங்க கொடுத்து 2000 வருஷம் முடிஞ்சு போச்சு. ஆனா இன்னமும் நாம உயிர்த்தெழுதலை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம், நினைவு கூறுகிறோம், ஆண்டவருடைய பாடு மரணத்தை நினைவு கூறுகிறோம். ஏன் இன்னமும் நம்மால ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தைகளினாலே நாம் ஒருவரை ஒருவர் வாழ்த்தி மற்றவர்களுக்கு இந்த செய்தியை அறிவிக்க முடியாமல் போகிறது? அவன் எதாவது நினைச்சுக்கிட்டா, அவங்க ஏதாவது தப்பா நினைச்சுக்கிட்டா? காரணம், நம்ம இன்னைக்கு பல நிலைகள்ல அரசாங்கத்தை தவறா சொல்றோம். அரசாங்கம் நமக்கு தடை போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அரசாங்கம் தடை போட்ட காலத்துல தான் சீஷர்கள் எழும்பி அந்த வார்த்தைகளை சொன்னார்கள். அரசாங்கம் தடை போட்ட காலகட்டத்திலே தான் சீஷர்கள் இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். அரசாங்கம் தடைப்பட்ட காலகட்டத்திலே தான் சுவிசேஷ பிரபல்யத்திற்காக ஆண்டவர் எல்லா இடங்களுக்கும் தம்முடைய சீஷர்களை அழைத்து சென்றார். இன்றைக்கு நாம் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை கொண்டாடுகிறோம் என்றால், எனக்குள்ளே கிறிஸ்துவின் சாயல் காணப்பட்டு நான் செல்லுகிற இடமெல்லாம் அந்த சாயலை எடுத்து செல்லுகிறவனாய் காணப்பட வேண்டும். மற்றவர்களுக்கு நான் அதை அறிவிக்கிறவனாய் கடந்து செல்ல வேண்டும். முதற் கிறிஸ்துவுக்குள்ளாக நானும் முதற் பலனாக மாற்றப்பட்டிருக்கிறேன் என்கிற உணர்வு எனக்குள்ளே வர வேண்டும். அதற்கு மனம் திரும்பின ஒரு வாழ்க்கை எனக்குள்ளே காணப்பட வேண்டும். நான் மறுரூபம் ஆக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற நிச்சயம் எனக்குள்ளே வேண்டும். அது இல்லை என்றால் கிறிஸ்துவோடு கூட நான் எழுந்திருக்க முடியாது. ஆண்டவர் ஸ்திரீகளை பார்த்து சொன்ன அந்த வார்த்தையை, உங்களுக்கு சமாதானம். ஏனென்றால் இன்றைக்கு அந்த சமாதானத்தை தேடி, அமைதியை தேடி, சந்தோஷத்தை தேடி ஜனங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். பல இடங்களுக்கு. நாமும் நிறைய நேரத்துல அப்படிதான் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அவங்கள்ட்ட போனா சந்தோஷமா இருக்க முடியுமா? இங்க போனா சந்தோஷமா இருக்க முடியுமா? எங்க போனாலும் சந்தோஷமா இருக்க முடியாது. கிறிஸ்துவின் இடத்துல வந்தா மட்டும்தான் சந்தோஷமா இருக்க முடியும். கிறிஸ்துவை நான் பெற்று இருக்கிறேன் என்றால் நான் இருக்கிற இடத்தை சந்தோஷமாக வைக்க முடியும். யார் ஒருவர் சந்தோஷ குலைச்சலை உண்டு பண்ணுகிறாளோ அவனிடத்துல கிறிஸ்து இல்லை. கிறிஸ்து இருக்கிற இடத்துல சமாதானம் இருக்கும். கிறிஸ்து இருக்கிற இடத்துல சந்தோஷம் இருக்கும். கிறிஸ்து இருக்கிற இடத்துல விடுதலை இருக்கும். கிறிஸ்து இருக்கிற இடத்துல மறுரூபம் இருக்கும். கிறிஸ்து இருக்கிற இடத்துல கிறிஸ்துவின் சாயல் காணப்படும். இது இல்லாத இடத்துல சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது. சமாதான குலைச்சல் எப்போதும் காணப்படும். பிரச்சனைகள் காணப்படும். கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் காணப்படும். ஆண்டவருடைய சாட்சிகளாய் நாம் இருக்கவே முடியாது. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை அதற்காக அழைக்கவில்லை. அதற்காக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை கொண்டாட, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நாம் நினைவுகூர கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மை நோக்கி பார்க்கிறவர், நம்மை நோக்கி கேட்கிற ஒரே காரியம், முதற் பலன்களாய் நாம் மாற்றப்பட வேண்டும். ஏனென்றால் சங்கரிக்கப்படுவதற்காக அல்ல, மாறாக பாதுகாக்கப்படுவதற்காக. எகிப்திலே ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்படாத நிலைக்கால்களுடைய வீட்டிலே உள்ள அனைத்து முதற் பலன்களையும் ஆண்டவர் சங்கரித்தார். இன்று நாம் சங்கரிக்கப்படாதபடிக்கு, பிசாசானவனால் நாம் மேற்கொள்ளப்படாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்பட்டவர்களாய், கிறிஸ்துவின் சாயலை உடையவர்களாய் நாம் கடந்து செல்வோம். உயிர்த்தெழுதலின் சாட்சியை உடையவர்களாய் நாம் கடந்து செல்வோம். தேவனுடைய மறுரூபம் நம்மிடத்துல காணப்படட்டும். கிறிஸ்து நமக்காகவே, அதற்காகவே முதற் பலனாய் மாறி அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். அவரோடு கூட எழும்பி இருக்கிற நாமும் கிறிஸ்துக்குள்ளாக முதற் பலன்களாய் என்றென்றைக்கும் அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க ஆயத்தமாவோம். நம்மை நாமே ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்போம். தகுதியான நிலையில கிறிஸ்துவின் இடத்துல கடந்து செல்வோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து என்றென்றைக்கும்
வழி நடத்துவாராக. ஆமென்.